ஹாய். எந்த பக்கம்? அப்படியே நிறைய பேரோட கை தெரியலையே. எஸ், ஒரு நல்ல சேரை போட ஒரு ஹாய் சொல்லலாமா? ஹாய். ஓகே, இந்த பக்கம் ஹாய். சத்தம் பத்தலையே. கமான், சேரை போட ஹாய். ஓகே, இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே, ரெண்டு டீமே அப்படியே சேர்ந்து சொல்லலாமா? ஹாய். எஸ், இந்த மாதிரி ஒரு சேரை போட எனர்ஜெட்டிக்கா இந்த மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ண போறோம். Ladies and gentlemen, this is RJ Sikandar. I'm very happy to join. This is a wonderful 6th year annual day celebrations at your favorite school of நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச SMA இந்த நேஷனல் பப்ளிக் ஸ்கூல்ல. இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சார் தான். ஏன்னா சாரும் நானும் நான் சொன்ன மாதிரி ஒரே குடும்பம் தான். நாங்கள் எல்லாருமே தந்தி ஃபேமிலி. ஸோ தந்தி ஃபேமிலியிலேருந்து நிறைய ஆளுமையான விஷயங்களையும் எழுத்தான விஷயங்களையும் அதே போல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அறப்பணியில் அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரியான எழுத்துக்களுக்கு ஒளிவடிவமாக அதை ரேடியோ வாயிலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அறப்பணியை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு செய்யணுமே தவிர கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் தொடர்ச்சியாக ஒரு 15 வருஷமாக ஹலோ எஃப்எம்ல செஞ்சுட்டு, ஓகே இனி அடுத்து இதே மாதிரி நம்ம நிறைய நபர்களை உருவாக்க வேண்டிய ஒரு பணி இருக்குது, இதோடு நம்ம நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சார் சொன்ன மாதிரி டேலண்ட் ஹண்டர்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமியை உருவாக்கி நிறைய திறமையான நபர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அறப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை இன்னும் தொடர்ச்சியாக செய்வேன். சோஷியல் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் வந்து சார் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ டீட்டெயில், அதுக்கு தான் அந்த ஐஐடியோட பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்கே நான் மேடையில் பார்த்தேன். ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுதான் ஒரு மனிதனுடைய தனித்துவமான அடையாளம். அற்புதமான ஒரு சில விஷயங்கள் அங்கே சொன்னாங்க. ஸோ நார்த் மெட்ராஸில் சார் சொன்ன மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் பொருள் சேர்த்தோம். ஏகப்பட்ட புண்கள் இருந்தது, நகைக்கீரல்கள் இருந்தது. எங்களெல்லாம் சகதியில் தள்ளி விட்டு மிதிச்சுட்டு பொருட்கள்லாம் தூக்கிட்டு கண்டெய்னரே கடத்தினாங்க. அதெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவ்வளோ சிரமப்பட்டு 6-7 நாளுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ரெஸ்கியூ பண்ணி அந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுனால தான் ஏஆர் ரஹ்மான் வந்து ரியல் ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் உண்மையில ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்த அவார்டு அப்படிங்கிறது எங்களுக்கானது இல்லை, உண்மையில உங்களுக்கானது. ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்த ஒவ்வொரு நபர்களும் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ரூபாயும் தான் அந்த மக்களை போய் கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டது. அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த மேடை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். காரணம் என்னன்னா, ஒரு 7 நபர்கள் இந்த பள்ளியை தூக்கி பிடிக்கும் தூண்களாக நான் அவங்களை பார்க்குறேன், பில்லர்ஸாக பார்க்குறேன். ஒன்று நம்ம சாருடைய சன், அவர் இவ்வளோ ஹம்பலாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து பார்க்கும்போது, நான் லண்டனுக்கு ஒரு கான்சர்ட்காக நான் போயிருந்தேன். அப்போது நிறைய லொக்கேஷன்ஸில் பார்க்கும்போது இதே மாதிரியான பில்டிங்ஸை நான் பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். இதே மாதிரி நம்ம ஊரில் இருக்காதா, இதே மாதிரி நம்ம மக்களுக்கும் நல்ல ஒரு எஜுகேஷன்ஸை கொடுக்க மாட்டாங்களா, கொடுக்க முடியாதா அப்படின்னு. ஏன் முடியாது? கண்டிப்பாக அது எங்கே இருந்தாலும் எப்படி வேணாலும் முடியும். அதற்கான கூட்டு முயற்சியை கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சு இன்னைக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பள்ளியில் உங்களோட பிள்ளைங்களை நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ரியலி இட்ஸ் அ கிரேட் ஜாப். உண்மையிலே சொல்கிறேன். வைக்கணுங்கிற முயற்சி எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுக்கு எங்கெங்க உங்களால் இடம் கொடுக்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயலில் அவங்களுக்கு உணர்த்துங்க. இதெல்லாம் நீங்கள் புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க. லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு 7 விஷயங்கள் இருக்குது. டெஃபினட்டாக அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திங்க் பிக், அதை ரொம்ப பெருசாக செய்யுங்க. அதோட விளைவு ரொம்ப சிறுசாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப பெருசாக இருக்கும் பட்சத்தில் அதோடைய விளைவு சிறுசாக இருந்தாலும் பெரிதாக செஞ்சோம் அப்படிங்கிற நம்பிக்கையே உங்களை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அதே போல் இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயமே, நான் சொன்னேன்ல, இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து நிற்கும் போது நிறைய நபர்களுக்கு மயக்கம், ஒரு மாதிரி தயக்கம், ஒரு மாதிரி பயம், படப்பிடிப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் நம்ம வெளியில் காமிக்க எனக்கு வராதுன்னு சொல்லவே நமக்கு வராமல் போய்டும். அதனால ரொம்ப பாசிட்டிவிட்டியோட ஒரு பிரேவாக நீங்கள் எப்பயுமே ஒரு பி பிரேவ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் வளர்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ரொம்ப ஒரு 4 பேர் நின்றா கூட பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒரு 4 லட்சம் பேர் இருந்தால் கூட கவலையே படாமல் என்னால் இப்போ பேச முடியும். இந்த ஒரு எபிலிட்டியை யார் வளர்த்து கொடுத்தாங்க? வேற யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, என்னையை நானே வளர்த்துக்கிட்டேன். அதே போல் தான் இன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்டை இன்னைக்கு இந்த சின்ன பிஞ்சு வயசுலேயே இவங்களை இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளை ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம பயப்படாமல் பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்போம். இந்த பயம் தான் நமக்கு மிகப்பெரும் எதிரி. அந்த எதிரியை உங்களிடமிருந்து விலக்கி கொள்ளுங்கள். ஸோ பி பிரேவ். அதை கண்டிப்பாக நீங்கள்
ஃபாலோ பண்ணுங்க. சில நபர்கள்லாம் சொல்லுவாங்க பி இன் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவற விட்டோம் அப்படின்னா லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுருவோம். அதனால நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை ஆக்ஷன், அதாவது செயல்படுத்துங்க. நிறைய பேர் செயல்படுத்த நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு செய்வோம், நாளை கழிச்சு செய்வோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு நம்ம பருகி சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு உணவு நம்ம ஊர்ல கிடைக்கல, நம்ம அந்த ஒரு பிரான்சைசியை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல இருக்கட்டுமே, இந்த SMA அப்படிங்கிற ஸ்கூல்ல நம்ம ஓகே செய்வோம், நம்மளுடைய பையன் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிரும், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு ராஜசேகர் சார் அந்த சார் வந்து அந்த ஒரு விஷயத்தை செய்யாம விட்டுருந்தா இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டு இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருப்போமா? டெஃபினட்டா கிடையாது. அதற்கான முயற்சி, அதற்கான பயிற்சி அதெல்லாம் எடுத்ததுனால தான் இன்னைக்கு மகிழ்ச்சியோட நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கோம். அதனால செய்யக்கூடிய விஷயத்தை இம்மிடியேட்டா நீங்க செய்யுங்க, பி இன் ஆக்ஷன். ஸோ அதனால தயவுசெய்து அந்த ஒரு விஷயத்துல நீங்க வெளியில போயிடாதீங்க. அதே போல எப்பயுமே நமக்கு இருக்கக்கூடிய மனசுல ஏற்படக்கூடிய பயம், அந்த ஒரு பயம் தான் நமக்கு தோல்விக்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த தோல்வியை உங்களிடமிருந்து அப்புறப்படுத்துறதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபர், அவருடைய 18வது வயதுல அமெரிக்காவில் வந்து கூடி போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது எல்லாருமே சிரிச்சாங்க. இவன் ஒருத்தன் அமெரிக்காலாம் அவளை ஈஸியாக விசா கிடச்சிருமா, அவளை ஈஸியாக போயிட முடியுமா, காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அதற்கான முயற்சி செஞ்சார். 18 வயசுல அமெரிக்காவுக்கு போனார், குடி போனார், சிட்டிசன்ஷிப் வாங்கினார். அவருடைய 27வது வயதுல உலக ஆணழகன் பட்டத்தை வாங்குவேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏண்டா அமெரிக்கா போனவங்களாம் உலக ஆணழகன் பட்டத்தை வாங்கிட முடியுமா, என்ன பேசுறான் பாரு அப்படின்னு எல்லாருமே கலாய்ச்சாங்க, ஏளனப்படுத்தினாங்க. கவலைப்படலை, அதற்கான முயற்சி செஞ்சாரு. உலக ஆணழகன் பட்டத்தை பல தடவை வாங்கினார். அதே போல அவருடைய 35வது வயதுல நான் சினிமாவில் ஹாலிவுட்ல ஒரு பெரிய ஸ்டாரா வருவேன், ஏண்டா உடம்பு வச்சிருக்கோம் எல்லாருமே ஹாலிவுட்ல பெரிய ஸ்டாரா வந்துட முடியுமா அப்படின்னு அப்பையும் அவங்க ஏளனப்படுத்தினாங்க. கவலைப்படல, அதற்கான முயற்சி எடுத்தாரு. ஹாலிவுட்ல மிக பெரும் விருதுகளை வாங்கி குவித்தார். ஆஸ்கார் அவார்ட், கோல்டன் குளோபல் அவார்டு, இந்த மாதிரி நிறைய விருதுகளை வாங்கி குவிச்சார். அவருடைய 42வது வயதுல படங்கள் அவருக்கு வாய்ப்புகள் இல்லை, அவர் தோல்வியை சந்திக்க நேரிட்டது. அப்பையும் என்ன பண்ணாங்கன்னா, நான் தான் சொன்னல பேராசை பெருநஷ்டம்பா, இதெல்லாம் விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாப்பியா அப்படின்னு அப்பையும் ஏளனப்படுத்தினாங்க. கவலையப்படலை, அந்த வயசுலையும் கடுமையான முயற்சி எடுத்தார். 50வது வயதுல கலிபோர்னியா மாகாணத்தோட கவர்னர் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாத்தியா வயசாயிடுச்சுல, புத்தி கெட்டு போயிடுச்சு, அதனால தான் கண்டதையும் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா 50வது வயதுல அவர் சொன்ன மாதிரி கலிபோர்னியா மாகாணத்தோட கவர்னரா வந்து இவ்வளவு விஷயங்களையும் ஷேர் பண்ணிட்டு அவர் கடைசியில் என்ன தெரியுமா சொன்னாரு, என்னை ஏளனைப்படுத்தக்கூடிய அந்த நபர்கள் எனக்கு ஏளனைப்படுத்தும் போது நான் அதை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு இந்த மாகாணத்தோட கவர்னரா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். ஆனா ஏளனப்படுத்தினவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க, ஏளனப்படுத்தக்கூடியவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த விஷயத்த நம்ம நினைச்சிட்டு இருந்தா லைஃப்ல என்னைக்கும் முன்னுக்கே வர முடியாது. தோல்வியை ஒற்றுக்கொள்ளுங்கள். தோக்குறீங்க அப்படின்னா பரவாயில்ல, அடுத்து திரும்ப ஜெயிக்கத்தானே போறோம். தோல்வி மட்டுமே நம்மளோட வாழ்க்கையோட இலக்கு இல்லை, கண்டிப்பா வெற்றிங்கிற ஒரு இலக்கு நமக்கு கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து நினைச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, லைஃப்ல நீங்க இந்த இடத்த அடைய வைக்கிறதுக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கும் எவ்வளவு போராடுவீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில பேர் 2 வீலர்ல வந்திருக்கலாம், சில பேர் கார்ல வந்திருக்கலாம், சில பேர் பஸ்ல வந்திருக்கலாம், சில பேர் சைக்கிள்ல வந்திருக்கலாம். அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்களால முடிஞ்சவரை அழகான ஆடைகளை அற்புதமாக உங்களால முடிஞ்சவரை இந்த இடத்துல ரொம்ப அலங்காரமா அழகா உட்கார்ந்துருக்கீங்க. இந்த ஒரு முயற்சி இந்த மாதிரி நீங்க எடுத்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்கன்னா, இந்த போராட்டம்ங்கிறது தொடர்ச்சியா நீ உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஒருபோதும் துவண்டாதீங்க, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் பி பிராக்டிக்கல். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். இதுதான் எனக்கு வரும், இதுதான் என்னால் செய்ய முடியும், இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் நான் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கும். அதனால நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்க போறீங்களா இல்ல இந்த மாதிரி உங்களுக்கே நீங்க சமாதானம் சொல்லிட்டு இருக்க போறீங்களாங்கிறத நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஸோ அதனால இந்த 6வது பாயிண்ட் இந்த டைம்ல உங்ககிட்ட சொன்னாலும் ஃபைனலா ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க மேல முதல்ல நம்பிக்கை வைங்க. உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வைங்க. நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை வைங்க. நீங்க நம்பிக்கை வச்சதுனால தான் அன்னைக்கு ஒரு ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளியில என்னுடைய பிள்ளையை படிக்க வச்சா அவங்க கண்டிப்பா இன்னைக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல என்னுடைய பிள்ளையை படிக்க வச்சா அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்போட இருக்கும்ங்கிற அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல கம்பீரமா மற்றவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இதே நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிகளை நோக்கி நீங்க உயர்ந்து கொள்ளுங்கள். மற்றவங்க உங்களை நிறைய இந்த மாதிரி கிரிட்டிசைஸ்லாம் பண்ணுவாங்க. முதல்ல உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க, உங்களால முடியுங்கிற நம்பிக்கையை வைங்க. அப்படி நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா இந்த லைஃப் அப்படிங்கிறது எப்பவுமே டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த ரொம்ப அழகான இந்த ஒரு தருணத்தை இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனான உங்களுக்கு ஒரு ஃபியூ வேர்ட்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அழகான ஸ்டேஜும்
இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பமும் இந்த மேடையில் எனக்கு அமைச்சு கொடுத்த மொத்த குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் உங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக நான் இத்தனை வருஷம் என்னுடைய மீடியா இண்டஸ்ட்ரியில் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை போய் சந்தித்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அந்த விஷயத்தை ஸ்டூடெண்ட்டாக பார்த்தது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த மேடையில் அவங்க இருந்தாலும், இதே மாதிரி ஆசான்கள் இங்கே பின்னாடி இருந்தாலும் உங்களுக்கும் சில ஆசான்கள் வந்து உங்களோட லைஃப்பில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆசான்களுக்கும் நீங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சில முக்கியமான இந்த 7 பில்லர்ஸ் எப்படி இந்த ஸ்கூலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை கொடுத்து இன்னைக்கு தூக்கி பிடிக்கும் தூண்களாக இருக்காங்களோ, நான் சொன்ன விஷயமும் இந்த 7 டிப்ஸ் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நான் சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உள்ள நுழையும் போது நான் அந்த பார்த்து ரொம்ப வியந்தேன். லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த ஒரு வாசகமே உள்ள ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்துச்சு. பொதுவாகவே ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் பில்டப்பாக இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், காற்றோட்டமான வசதிகள், அதே போல் வாகன வசதி, அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். நான் இங்கே வந்து ரொம்ப கமர்ஷியலாக சில விஷயங்கள் இருக்குமோ அப்படின்னு நினச்சி வந்தேன். சத்தியமாக அப்படி இல்லை. இது வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு கோயிலாக தான் இதை நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு நம்ம வழிபடக்கூடிய ஒரு கோயிலை வடிவமைத்த இந்த நபர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ சார் சொன்ன மாதிரி தான் இந்த நேரம் அப்படிங்கிறது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நிமிஷம் நம்ம லேட்டாக போனோம்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். அதே போல் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே லேட்டாக போயிட்டோம் அப்படின்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம். லைஃப்பில் சில நேரத்தில் எஸ் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம எடுக்கல, ஒரு எக்ஸாமில் ஒரு நம்பரை நம்ம சரியான நேரத்தில் டிக் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய பொசிஷனுக்கு போக முடியாமல் போயிடுவோம். அதனால் அந்த நேரம் அப்படிங்கிறது உலகத்திலே மிகப்பெரும் ஒரு திருட்டு. வீட்டில் போய் ஆட்டையை போகிறதோ அண்டாவத்துக்குறதோ குண்டாவத்துக்குறதோ கிடையாதுங்க. ஒரு நேரத்தை, அந்த நேரத்தை வந்து யார் திருடுறாங்களோ அதுக்கு ஒருபோதும் அனுமதிக்காதீங்க. உங்களை என்டர்டெயின் பண்ணணும், உங்ககிட்ட வந்து டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்களை நீங்கள் அவங்க அப்படியே அப்புறப்படுத்திடுங்க. உங்ககிட்ட இருந்து அவங்களை நீங்கள் விலகி இருக்கிறதா உங்களுக்கு சேஃப். ஸோ அதனால் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட இருந்து நீங்கள் அதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அன்போடு பாசத்தோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ டைம் குறைவாக இருக்கிறனால இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலி அப்துல் கலாம் அவங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக இருந்தாலும் நம்மளுடைய இறப்புங்கிறது சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த நம்ம SMA இன்ஸ்டிடியூஷன்ஸ் மொத்த நபர்களுக்கும் இங்கே அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் வண்டர்லால். தேங்க்யூ.